சின்ன கல்லு ஆனா பெத்த லாபம். இந்த டாபிக்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். அதுவும் நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மூவிஸ் வந்து இந்த ஆக்ட்ரஸஸ் நடிச்சது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் செல்லுலாய்ட்ல ஹியூஜ். யாருன்னு பாத்துடலாமா? இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நித்யா மேனன். 13 வருஷத்துல இவங்க தமிழ்ல மொத்தமே நடிச்ச படங்கள் 10 தான். ஆனா நம்மளால சொன்னா நம்ப முடியுமா? இவங்களுடைய எல்லா படங்களும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் அவங்க சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லாரோடையும் கண்மணி, எல்லாரோடைய ஃபேவரட். அடுத்து இந்த லிஸ்ட்ல எகைன் எல்லாரோடைய ஃபேவரட் சாய் பல்லவி. 7 to 9 வருஷத்துல இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 6 படங்கள் மட்டும்தான் தமிழ்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை. டெஃபினெட்லா இந்த லிஸ்ட்ல ஈஸிலி மை ஃபேவரட் ஷாலினி மேம். 97ல இருந்து 2001 வரைக்குமே அவங்க பண்ண படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா 4 படங்கள் தான் பண்ணிருக்காங்க. அந்த 4 படங்களும் ஐகானிக் பிலிம்ஸா மாறி இருக்கு. இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? அது அவங்க டேலண்ட் கிடைச்ச ஒரு மரியாதை. பார்வதி திருவோத்து 16 வருஷத்துல 7 படம் தான் பண்ணிருக்காங்க. அவங்க எதுல இருந்து ஆரம்பிச்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். பூ படத்துல இருந்து இப்ப ரிலீஸ் ஆன தங்கலான் வரைக்கும் 16 வருஷத்துல அவங்க நடிச்ச படங்கள் 7 தான். சோ இந்த சின்ன கல்லு பெத்த லாபத்துல அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க பண்ண படங்கள் இவ்வளவு வருஷத்துல கம்மியா இருந்தாலும் அவங்களோட இம்பாக்ட் எவ்வளவு யூஸா இருந்திருக்குங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே சின்ன கல்லு பெத்த லாபத்துல நான் ஏதாவது ஒரு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.